AZ900. ஓகே, AZ900னா என்ன அப்படின்னா இது ஒரு சர்டிஃபிகேஷன். ஓகேங்களா? ஓகே, இது வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுற ஒரு சர்டிஃபிகேஷனு. இது பெய்டு சர்டிஃபிகேஷன் தான். நமக்கு எக்ஸாமுக்கு வந்து ஃபீ வந்து பே பண்ணி நம்ம எக்ஸாம் எழுதலாம். ஓகே, அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அஸ்யூர், ஏஇசட். ஓகே, ஏஇசட்டோட ஷார்ட் ஃபார்ம், அஸ்யூரோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து ஏஇசட்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நம்ம அஸ்யூர் வந்து ஏன் வந்து படிக்கணும், அது வந்து ஏன் நான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஒரு 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 5 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன். நான் அதை ஃபர்ஸ்ட் சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் AZ900னா என்ன, அதனால என்ன யூஸ் இருக்குங்கிறத நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கரியர் க்ரோத் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, கரியர் க்ரோத் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால் இப்போ நீங்கள் வந்து ஒரு டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணலாம். அப்போங்கிற போது நீங்கள் அந்த கரண்ட்டில் என்ன வந்து டெக்னாலஜி இருக்கோ நம்ம அதை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டாதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கும். அதே மாதிரி நம்மளோட சேலரியுமே ஏறும். கரெக்டாக அதை தான் வந்து இந்த மெயின் பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு டாட்நெட்டில் ஒரு விண்டோஸில் டெவலப்பராக இருக்கலாம், வெப் டெவலப்பராக இருக்கலாம். நீங்கள் ஒரு லாங்குவேஜஸ் படித்து நீங்கள் டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி எல்லாம் பண்ணி உங்களோட லோக்கல் சர்வரில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இல்லை க்ளவுடு கூட நீங்கள் அஸ்யூரில் கூட நீங்கள் வந்து ஒரு க்ளவுட் என்வரான்மெண்ட்டில் கூட நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கலாம். பட் இந்த வந்து இப்போ இருக்கிறதுக்கும் முன்னாடி இருந்த அஸ்யூருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து ஆட் ஆன் ஆகிருக்கு. ஓகே, ஏஐ ரிலேட்டடான உங்களுக்கு கொரீஸ்லாம் இருந்துச்சுன்னா இதில் நிறையவே ஆன்சர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் இது வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் இப்போ ரீசெண்ட் டைமில் இருக்குது. ஓகேங்களா? நம்ம போகிறது வந்து எல்லாமே டாட்நெட் பேஸ் பண்ணி தான் போகிறோம். அதோட ரூட் மேப் பேஸ் பண்ணி தான் நான் அஸ்யூர் வந்து கொண்டு போகிறேன். ஓகேங்களா? அதில் ஏஐ இருக்கட்டும், இல்லை வந்துட்டு அதில் நிறையா டெவலப்மெண்ட்டு, டெப்ளாய்மெண்ட்டு எதுவாக இருந்தாலுமே நான் வந்து டாட்நெட்டோட ரூட் மேப் வச்சு தான் போகிறேன். சப்போஸ் நீங்கள் வேறு ஒரு டெக்னாலஜியில் பைத்தான்லையோ இல்லை ஜாவாலையோ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, எனக்கு அஸ்யூர் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ஒரு ரூட் மேப் போட்டு கொண்டு வாங்க. அதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா? செகண்ட் வந்து சீம்லெஸ் இன்டெகிரேஷன் வித் டாட்நெட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இது வந்து டாட்நெட் வந்து மைக்ரோசாஃப்டோடது, அஸ்யூரும் மைக்ரோசாஃப்ட்டுங்கிற போது நமக்கு வந்து இன்டெகிரேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அது ரொம்ப கஷ்டம்னா கிடையாது. ஓகேங்களா? தென் வந்து மாடல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ஸ். இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து நம்ம டாட்நெட் கோர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, கோர் தாண்டி டாட்நெட்டுன்னு நம்ம சொல்கிறோம். கரெக்டாக டாட்நெட்லேயே நீங்கள் விண்டோஸ், வெப்பு, மொபைல் பிளாட்ஃபார்ம் எல்லாமே நீங்கள் வந்து டெவலப் பண்ணலாம். அதே மாதிரி இன்டெகிரேஷனுமே இதில் ஈஸியாக தான் இருக்கும் அஸ்யூரை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் வந்து ஃபியூச்சர் ப்ரூஃப் யுவர் ஸ்கில்ஸ். ஃபியூச்சர் பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த அஸ்யூர் நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் நம்ம லேர்ன் பண்ணுறோமோ, நீங்கள் இருக்கிற டெக்னாலஜியோட நீங்கள் அஸ்யூரை எவ்வளோ தூரம் கொண்டு போகிறீங்களோ அதை வந்து நெக்ஸ்ட் 10 to 15 இயர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் உங்களுக்கு ஏஐ நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக எங்கே போனாலும் வந்துட்டு ஏஐ பற்றி பேச ஆரம்பிச்சாச்சு. அதோட நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுக்கு அஸ்யூரில் அவைலபிளாக இருக்குது. அதனால தான் நம்ம வந்து அஸ்யூர் நம்ம சூஸ் பண்ணி லேர்ன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து சர்டிஃபிகேஷன் அட்வான்டேஜ். நம்ம இப்போ வந்து AZ900ன்னு நம்ம ஒரு சர்டிஃபிகேஷன், இதுதான் வந்து பேசிக். ஓகே, இருக்கிறதுலே இப்போ நீங்கள் அஸ்யூரை லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக AZ900ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். அது ஒரு சர்டிஃபிகேஷன். அந்த சர்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும். ஓகே, அதுக்கு எக்ஸாமுக்கு இருக்குது. எக்ஸாமுக்கு ஒரு ஃபீ இருக்குது, $99 சொல்கிறாங்க. ஓகே, $99 சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம் ஒரு 9,000க்குள்ளே வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது ஒரு எக்ஸாம் ஃபீ இருக்குது. ஃபஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம படிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, அந்த AZ900க்கு கோர்ஸ் சொல்கிறாங்க. நான் அதோட டீட்டெயில்ஸ்னால் அடுத்து நான் சொல்ல போகிறேன். இது பேசிக்கு. நம்ம அதுக்கப்புறம் போக போக வந்துட்டு அடுத்தடுத்த சர்டிஃபிகேஷன்ஸும் இருக்குது. அது வந்து எப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். அது நம்ம நெக்ஸ்ட் லெவலில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம AZ900ங்கிறது ஒரு பேசிக் லெவல், ஒரு ஸ்டார்ட். இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அஸ்யூரை பற்றி, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போகிறேன்னா கண்டிப்பாக AZ900 நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கணும். எக்ஸாம் பண்ணுறீங்களோ, எக்ஸாம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் படிங்க. எக்ஸாம் வந்து நீங்கள் போகிறதும் உங்களோட இருக்கும். பட் AZ900 ஃபுல்லாகவே நீங்கள் கோர்ஸ் ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ நம்ம AZ900னா என்ன அப்படின்னா இது வந்து என்ட்ரி லெவல் அஸ்யூர் சர்டிஃபிகேஷன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் ஸ்டார்ட். ஓகே, இந்த 900ன்னு சொல்கிறாங்கல்ல, 900க்கு என்ன மீனிங் அப்படின்னா இது ஒரு என்ட்ரி லெவலில் மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த 900ன்னு சொல்கிறாங்க. இதுவே வந்து 100 to 400 இந்த மாதிரி நம்பர்ஸில் இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலாக இருக்கும். ஓகேங்களா? அதான் அவங்க ஒரு நம்பர்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் அஸ்யூர் 900.
இதுக்கு வந்து கோடிங் வேற ஏதாச்சும் தேவையானா எந்த ஒரு கோடிங்கும் தேவையில்லை. நோ கோடிங் ஆர் கிளவுட் பேக்ரவுண்ட் இருக்கு. எந்த ஒரு கிளவுட் பேக்ரவுண்டும் நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு கோடிங் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் இருக்கலாம், இல்லை வந்து இல்லை ஒரு கோடராக இருக்கலாம். ஓகே, நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் இருந்துட்டு போங்களேன். ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கலாம். நீங்கள் எது வேணாலுமே இந்த அசூர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? பட் நம்ம கொண்டு போகிறது வந்து ஒரு டெவலப்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொண்டு போகிறோம். ஓகே, அதையுமே இன்க்ளூட் பண்ணி நம்ம கொண்டு போகிறோம். தேர்டு வந்து ஃபோக்கஸஸ் ஆன் என்னென்ன கான்செப்ட்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஒரு பேசிக்காக AZ900 என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குன்னு வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் சர்வீசஸ், அவங்க என்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அப்புறம் அவங்களோட ப்ரைஸிங்ஸ்லாம் எப்படி இருக்குது, அப்புறம் செக்யூரிட்டி எப்படி இருக்குது. ஓகே, இது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். ரொம்ப டீப்பாலாம் எதுவுமே அவங்க போகலன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் வந்து இது வந்து எக்ஸாம் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன மாதிரி பேட்டர்னில் வச்சுருக்காங்கன்னா, நம்ம பேட்டர்ன் எப்பயுமே இருக்கும்ல, ஒரு 100% என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்ட்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கல் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ். ஓகே, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான் வரும் இந்த எக்ஸாமு. மற்றபடி நீங்கள் எந்த ஒரு கோடும் நீங்கள் டைப் பண்ணதெல்லாம் ஹேண்ட்ஸ் ஆன் எதுவுமே கிடையாது. ஓகே, நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக போயிட்டு க்ளவுடில் போய் நான் ஏதாச்சும் பண்ணணுமானா எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு வந்துட்டு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் தியரிட்டிக்கலாக படிக்கிறீங்க, அதை எக்ஸாம் எழுதுறீங்க, அப்படிதான் இருக்கும் இந்த எக்ஸாம். ஓகே, இது வந்து பேசிக்ஸ் தான். இது வந்து என்னென்ன பேட்டர்ன்ல கொண்டு வராங்க எக்ஸாம்ஸ் அப்படின்னா, என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா, கிளவுட் கான்செப்ட்ஸ் இருக்கும். அண்ட் தென் அது ஒரு 20-25% 25%ங்கிறாங்க. அஸ்யூர் ஆர்கிடெக்சர் அண்ட் சர்வீசஸ் பற்றி இருக்கும் 35 to 40%. அனதர் பர்சன்டேஜஸ் வந்து என்ன இருக்குன்னா, அஸ்யூர் மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ் பற்றி இருக்கும். ஓகே, நீங்கள் இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் நம்ம இது போக நம்ம படிக்க தான் போகிறோம். நான் இன்னைக்கு ஷார்ட்டாக முடிக்கிறேன். அண்ட் தென் வந்து இது எங்கே நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், என்ன மாதிரி எங்கே லேர்னிங்ஸ் பார்த்தோன்னா இருக்குது, ஃப்ரீயாக படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது படிக்கலாம். மைக்ரோசாஃப்ட்லேயே வந்துட்டு நமக்கு ஃப்ரீயாக சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த சோர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, நான் ஆல்ரெடி இந்த லிங்க் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த லிங்க்கு. ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்சால் எனக்கு இதுலேயுமே உங்களுக்கு யூடியூப்பில் அங்கே டிஸ்கிரிப்ஷனில் கீழே தரேன் இதோட லிங்க். ஓகேங்களா? இது வந்து இது நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சைன்இன் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் தென் வந்துட்டு ஃப்ரீ டைமாக இருந்தீங்கன்னா அஸ்யூரையுமே வந்து வெப்பில் வந்துட்டு உங்கள்கிட்ட மைக்ரோசாஃப்ட் மெயில் ஐடி இருக்குன்னா, உங்கள் மெயில் ஐடி ஆல்ரெடி இருக்கும்ல, அதை வந்து மைக்ரோசாஃப்ட்டில் நீங்கள் லிங்க் பண்ணி நீங்கள் அஸ்யூரை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க வெப்பில். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு நம்ம வந்து ப்ராக்டிக்கலாகவும் உள்ளே கொண்டு வருவோம். ஓகேங்களா? படிக்காமல் நீங்கள் வந்து உள்ளே வரும்போது உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்னால் எப்படி யூஸ் பண்ணணும், இதோட ப்ரைஸிங்னா எப்படி இருக்குது, ஏன்னா கிரெடிட் கார்டு ஆட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃப்ரீ டைம் முடிச்சா கிரெடிட் கார்டு ஆட் பண்ணணும். அப்போ வந்து நீங்கள் தப்பாக ஏதாவது யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து இதாகும், ப்ராப்ளம் வரும். அது மாதிரி என்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ்னால் இருக்குதுன்னு ஒன்றுமே பிளாங்காக இருப்பீங்க. சப்போஸ் இந்த AZ900 ஃபுல்லாக தரவை முடிச்சுட்டு வரீங்க, எக்ஸாம் முடிச்சுட்டு வரீங்கன்னா அந்த சர்டிஃபிகேஷன் வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். உங்களோட ரெஸ்யூமில் நீங்கள் போட்டிங்க மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா? அதனால் இது லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா அவங்களே போட்டிருப்பாங்க. லெவல் என்னன்னா பிகினர் லெவல் தான். ப்ராடக்ட் அஸ்யூர் ரோல் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து அவரும் அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவல் தான். இது கோடருக்கானது கிடையாது எதுவுமே இது. ஓகேங்களா? இது பேசிக்காக நம்ம அட்மின் இருக்காங்கல்ல, அவங்க டெப்ளாய் பண்ணுற மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கூடவே அவங்களோட பேட்டர்னில் வர்றது தான் இது. ஓகே, இது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இதில் ஒரு 4 லிங்க் கொடுத்துருப்பாங்க. ப்ரிப்பேர் ஃபார் எக்ஸாம்னு இருக்கும், ப்ராக்டிஸ் ஃபார் எக்ஸாமு, டேக் த எக்ஸாம், சர்டிஃபிகேஷன் ரிசோர்ஸ்ன்னு இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ ஜஸ்ட் படிச்சுக்கோங்க. என்னென்ன தராங்க, கம்ப்யூட்டிங் பற்றி, நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜஸ் இது எல்லாமே வருது. அப்புறம் என்னென்னா நம்ம ஸ்கில்ஸ் வந்து ஐடி இதில் வரதா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட், டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வருது. ஓகேங்களா? இது எல்லாமே வருது. நீங்கள் லிங்க்கு கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடும். இதில் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இது என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் ஆகணுன்ட்டு ஜஸ்ட் வந்து நான் அதுக்குள்ளே போகிறேன். கண்டினியூ கோர்ஸ் கொடுத்துட்டு உள்ளே போனேன்னா கெட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? கெட் ஸ்டார்ட் வித் செல்ஃப் டைரக்டட் லேர்னிங்கும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரைனருமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேபி அதுக்கு பே இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக அது தெரியல. வந்து இதில் வந்து விர்ச்சுவலாக இன்பர்சனாக இருக்கும், விர்ச்சுவல் ஆல்னு நிறைய சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் இருக்குது, பக்கத்தில் ஏதாச்சும் இன்ஸ்டியூட் உங்கள் ஊர்லேயே இருந்தாலும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி எனக்கு கரெக்டாக தெரியல. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை நான் லேர்ன் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? நம்ம இப்போ செல்ஃப் லேர்னிங் தான் போகிறோம். நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண தான் போகிறேன் 1 by 1. ஓகேங்களா? ஒவ்வொரு இதுவாமே
இதில் வந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஸ்டார்ட் கொடுத்து நம்ம ஜஸ்ட் உள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி எதுவும் ஸ்டார்ட் பண்ணல, இன்றைக்கி ஜஸ்ட் பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த டாப்பிக்கில் என்னென்ன இருக்குன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர், டெவலப்பர், இது எல்லாமே ரோல்ஸ் எல்லாமே உள்ளே வந்துடுது. டெவ்ஆப்ஸ் இன்ஜினியர், சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் எல்லாமே உள்ளே வந்துடுது. ஓகேங்களா? என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் நம்ம இது அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஃபுல்லாகவே தியரிட்டிக்கலாக இருக்கும். நீங்கள் எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எதுவுமே கிடையாது. நீங்கள் அசூர் வந்து லாகின் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே ப்ராக்டிக்கல் தான். நம்ம இது க்ளவுடை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டிருப்போம். அதில் நான் உங்களுக்கு பேசிக்காக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம். அதில் எப்படின்னா அசூர், அமேசான் இது அங்கே என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குங்கிறத பேஸ் பண்ணி என்னென்ன கொடுப்பாங்க சர்வீசஸ்ங்கிறத பற்றி நான் சொல்லியிருப்பேன். முடிஞ்ச ஃப்ரீ டைம் இருந்தால் நீங்கள் அதையுமே லேர்ன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு வியூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம வியூ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் சப்போஸ் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு மாடியூலாக கொடுத்துருப்பாங்க. டாபிக்ஸ் எல்லாமே இதில் வந்திருக்கும். ஓகேங்களா? டிஸ்கிரைப் கிளவுட் கம்ப்யூட்டிங்கு, கிளவுட் கம்ப்யூட்டர் பற்றி சொல்லுவாங்க. டிஸ்கிரைப் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூசிங் கிளவுட் சர்வீஸ். இது மாதிரி உங்களுக்கு எல்லா டாபிக்ஸுமே வருது. நம்ம 1 by 1 வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டிங்கன்னா லேர்னிங் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தது எங்கே போவீங்க? அடுத்தது எங்கே போவீங்கன்னா ப்ராக்டிஸ் ஃபார் எக்ஸாம். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க, எக்ஸாமுக்கு எல்லாமே படிச்சிட்டிங்க, எக்ஸாம்னு இல்லை நீங்கள் கண்டென்ட் ஃபுல்லாகவே எல்லாம் முடிச்சிட்டிங்க, லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸாமை ப்ராக்டிஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுதான் கொடுத்துருக்காங்க. மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேக் த எக்ஸாம் போகலாம். ஓகே, எக்ஸாம் வந்து 45 minutes இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அரௌண்ட் 45 to 60 கொஸ்டின்ஸ் இருக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஏதோ 1700 மார்க்ஸ் எடுத்தால் பாஸுங்கிற மாதிரி அதுக்கு ஏதோ ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க. நம்ம எக்ஸாமுங்கிறதுக்கு போகிறப்ப நம்ம வந்து இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, மேபி அந்த டைமில் கொஞ்சம் அப்டேட்ஸ் ஏதாச்சும் இருக்கலாம். நம்ம அந்த டைமில் நம்ம இதை பற்றி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி $99 வந்து சொல்கிறாங்க. நம்மளே வந்து ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம் எக்ஸாம் டேட்ஸ் எல்லாம் நினைக்கிறேன். ஓகேங்களா? நம்ம அடுத்த அதை பற்றி பார்ப்போம். அடுத்த சர்டிஃபிகேஷன் ரிசோர்ஸ். ஓகே, என்ன மாதிரி எக்ஸாம்ஸ் எப்படி கைடன்ஸ் இருக்குது என்ன ஏதுங்கிறத பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அவங்களோட க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஓகே, இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னா நமக்கு அசூர்னா எதுக்கு நம்ம சூஸ் பண்ணுறோம் எல்லாம் அதில் கிளியராக இருக்கணும். ஓகே, நம்ம படித்தா நம்ம நெக்ஸ்ட் 10 to 15 இயர்ஸ்க்கு நம்ம சேஃபா ரிலேட்டடாக வந்தால் கூட நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. அதில் எதுக்காக நம்ம சூஸ் பண்ணுறோம் நம்ம கிளியராக இருக்கணும். சப்போஸ் வந்து நீங்கள் வெளியில் வேறு .NETனா நீங்கள் அசூர் கண்டிப்பாக போயிடணும். ஓகேங்களா? இல்லை சப்போஸ் வேறு டெக்னாலஜியாக இருக்கீங்கன்னா அதை பற்றி எனக்கு கரெக்டாக தெரியல, அசூர் தான் கண்டிப்பாக போகணுமா இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் பிளாட்ஃபார்ம் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாமான்னு நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் தென் வந்து எக்ஸாமினேஷனை பற்றி என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஓகே, அப்புறம் மற்றபடி அவ்வளோதான். இது AZ900 ஒரு எக்ஸாமு சர்டிஃபிகேஷன். ஓகே, ஒரு சர்டிஃபிகேஷன் நீங்கள் பண்ணிவிட்டா உங்கள் ரெஸ்யூமில் நீங்கள் போட்டுக்கலாம். AZ900 எனக்கு தெரியும்பா, அசூர் எனக்கு தெரியும்பா, பேசிக்ஸ்லேருந்து நான் ஸ்ட்ராங்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அடுத்தடுத்த லெவல் நீங்கள் ஈஸியாக போக முடியும். அடுத்த சர்டிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்குதுன்னு நீங்கள் மூவ் ஆன் பண்ணலாம். ஓகேங்களா? மற்றபடி நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு நம்ம வந்து அசூரோட அந்த எக்ஸாமில் சொல்கிறாங்கல்ல என்னென்ன டாபிக்ஸ்னால் படிக்கணும்ன்ட்டு நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து டெய்லியும் ஒவ்வொரு வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட இந்த வீடியோஸை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நிறையா பேர் பார்ப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நிறைய கம்மியான பேர் தான் பார்க்குறாங்க. நம்ம அசூருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே பேசிக்ஸாக பார்த்தோம். SQLல பார்த்தோம், அந்த C# பார்த்தோம், .NETல விண்டோஸ் வெப்னு நிறைய பார்த்துருக்கோம் .NETல. ஓகேங்களா? பட் இந்த AZங்கிறது காமன் ஃபேக்டரில் வருது. ஓகேங்களா? இது வந்து ஒரு .NET டெவலப்பர்னு மட்டும் இல்லாமல் இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவல்லையும் இருக்குது, ஒரு டெவலப்மெண்ட் லெவல்லையும் வருது. அதனால் இது நான் கோடிங் தெரியாதவங்க கூட கண்டிப்பாக லேர்ன் பண்ணணுங்கிறது தான். ஓகேங்களா? இதில் ரொம்ப கோடிங்னா எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்துட்டு எக்ஸாம் கூட பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சூஸ் த பெஸ்ட் அண்ட் மாதிரினா ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி வரும், ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி அந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அதனால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கான்செப்ட்ஸ்குள்ளே போகலாம். ஓகே, தேங்க்ஸ்.